வணக்கம் ஃப்ரம் கனடா. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னா பேக்கை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்களே, எஸ் அதே ஹண்டி கலெக்ஷனுக்கு தான் ஹலோவினுக்காக கிட்ஸ் எல்லாரோட இன்றைக்கி சேர்ந்து போய் ஒரு கலெக்ஷன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அங்கே என்ன சம்பவம் நடக்குன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாமா? வாங்க. வாவ், இங்கே பாருங்க, இந்த பம்கின் இந்த லைட்னிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வாங்க இந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இந்த குழிலையும் ரொம்ப க்ரௌடாக இருக்குல்ல. சில்ட்ரன்ஸ் அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக வந்து கேண்டி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன இங்கே பாருங்கள், இந்த செலிப்ரேஷன் இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப பயமாகவும் அழகாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த பம்கின் இந்த கோஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்காங்க. மாஸ்க் எல்லாம் போட்டு நிற்கிறாங்க. இங்கே போவோமா? வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கெலட்டோனை பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த இருட்டில் இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது இல்லை. இந்த ஸ்பைடர் வெப்பு, அந்த பம்கின் அண்ட் இந்த கோஸ்ட்டை பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த புல்லோட சேர்ந்த கோஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அட்டகாசமாக தான் அதை செய்திருக்காங்கல்ல. எங்களுக்கு நீ கொஞ்சம் வெதை அதிகமாகவே இருக்குது, என்ன குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் அந்த காற்று ஓடிக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் குளிர் கூடவே நிற்கிது. இங்கே பாருங்கள், இங்கே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. வாங்க இங்கே போகலாம். இந்த ஸ்கெலட்டோன் இந்த லைட்னிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இல்லை. இந்த இருட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த டைனோசர், அக்டோபர், மண்டேயோட அந்த தேல், அந்த பேர்டு எல்லாமே எலும்பு கோட்டில் அப்படியே செய்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது இல்லை இந்த இருட்டில் பார்க்கும்போது. இந்த சோளக்காட்டு பொம்மை மாதிரி எல்லாம் செட்டிங் இருக்குது. இந்த கோஸ்ட்டை பாருங்கள், என்ன பயம் கொடுக்குது. இந்த மண்டியோட எல்லாம் பார்த்தீங்களா, அப்படியே செயின் மாதிரி செஞ்சு அப்படியே கோர்த்து விட்டுருக்குறாங்க. ஓகே, இல்லை ரொம்ப நிற்கல. அது வாங்க வாங்க, அந்த அங்கிள் கிட்ட கேண்டி வாங்கலாம். ஹாய், இங்கே பாருங்கள், இங்கே நல்லா இருக்குது. வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம். இதோட தனி வீட்டில் ப்ரைவேட்டாக அவங்க கராச்சிலே செய்து வச்சுருக்குறாங்க. இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது ப்ரைவேட்டாக இருக்கிறதால நாங்கள் உள்ளே போய் டச் பண்ணிடலாம், வெளியே நின்று பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க அந்த வீட்டுக்கு போகலாம். தனியாக தான் போகணும் போலண்ணா. ஓகே, அதுக்கு அடுத்த வீட்லேயுமே கேண்டி வாங்கியாச்சுது. இந்த வீட்டுக்கு போகலாம். கொஞ்சம் டெக்கரேஷன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஐயோ, இதை பார்க்கும்போது ரொம்பவே பயந்துட்டேன். அப்படியே இருட்டில் அந்த மரத்தில் செய்து வச்சுக்க கோஸ்ட்டை பார்க்கும்போது நிஜமாகவே பயந்துட்டேன் நான். ஹலோவின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, அக்டோபர் 31 தான் ஹலோவின் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா, கெட்ட ஆவிங்கெல்லாம் அங்கே வீட்டுக்கு வரும்போது அது மாதிரி அப்படியே கோஸ்ட்டு அப்படியே ஸ்டாச்சு அந்த உருவங்கள் எல்லாமே வீட்டில் செஞ்சு வச்சு அது மாதிரி காஸ்ட்யூம் அணிஞ்சு நாங்கள் வைக்கிறதால அந்த ஆவிங்களை திருப்பி விரட்டு வரலான்ற ஒரு நம்பிக்கை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் இருக்குது. இது என்னென்னா, ஃபஸ்ட்டுக்கு அயர்லாந்து, யூகே, ஃப்ரான்ஸ் அப்படியே நாடுகளில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு தான் இப்போ அது ஒரு நியூ கல்ச்சராக எல்லா இடத்துலையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நம்ம கனடாவில் கூட அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலும் சொல்லிக்கிறேன்.
வாங்க வாங்க இங்கே பார்க்கலாம், இங்கே நிறைய இருக்குது போல், வாங்க. இந்த லைட்னிங், இந்த ஸ்டாச்சு, இங்கே கோஸ்ட் மாதிரி அப்படியே இங்கே டெடியெல்லாம் வச்சுருக்குறாங்கல்ல, ரொம்ப பயமாக இருக்குது. அது ப்ரைவேட் செட் தான், ஆனால் அப்படியே ரொம்ப பெருசாக செய்து வச்சுருக்குறாங்க. நாங்கள் உள்ளே போகல, அது வழியே நின்று பார்த்துக்கலாம் என்ன. அது இன்னைக்கு இவ்வளோ கிளைமேட், எங்களுக்கு வெதர் வந்து ரொம்ப குளிராக இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க. அது அந்த குளிரையும் தாண்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். October 31st எல்லாரும் அப்படியே ஹலோவின் செலிப்ரேட் பண்ணலாம், கேண்டி வாங்கலாம் ஒரு இடமா போய் அப்படின்னு. கிட்ஸ் இருக்கிற வீடு எல்லாமே அப்படியே கிளம்பி வந்துடுவோம்ல. இங்கேயே அப்படிதான் நிறைய கிட்ஸ் எல்லாருமே காஸ்டியூம் எல்லாம் போட்டு அப்படி இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வேகமான காஸ்டியூம் எல்லாம் தான் போட்டுக்கிறாங்க. இந்த ஸ்பூக்கி சீசனுக்குள்ளே இந்த தீமுக்கு ஏற்ற ஃபுட்டு, கேமு அண்ட் அதுக்கேற்ற மியூசிக் எல்லாம் போட்டு செய்கிறாங்கல்ல, இந்த ஸ்பூக்கி சீசனில் தான் செய்கிறவங்க என்ன. அங்கே பாருங்கள், அந்த பெரிய ட்ராகனையும் வச்சு அப்படியே மிரட்டியே இருக்காங்கல்ல, இந்த லைட்னிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹலோவினை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஹாப்பியாக இருக்கிறது இந்த கிட்ஸ் தான். அவங்க தான் அதிகமாக ஹாப்பியாக ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக. அண்ட் இது ஹலோவின் ஹிஸ்ட்ரியில் இன்னொன்று கூட சொல்ல வந்துட்டேன். சம்மர் சீசனோட எண்டிங்கையும் விண்டரோட ஸ்டார்டிங்கையும் காட்டுற ஒரு செலிப்ரேஷனாகவும் இந்த ஹலோவின் கொண்டாடி இருக்காங்க. இது ஆரம்ப காலத்தில், இது நான் சொல்ல இல்லை, ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஆனால் அன்னைக்கு செம்ம க்ரௌட் இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்குது, கூட்டம் அள்ளுது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் சேனலோட இணைஞ்சுங்க.